ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு காமெடி ஷோ. இந்த காமெடி ஷோவில் பப்ளிக்காக உலகமே பார்க்குற ஒரு ஷோவில், சோசியல் மீடியா ஷோவில் இவன் வந்து சொல்கிறான். என்ன காமெடி தெரியுமா? என் காதலி பிரியாணி கேட்டா, அதை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து சொல்லிட்டு கிளம்பு போகிறேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், 370 பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன். 370 சும்மா விட்டுருவனா மச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது 370 பிரியாணிக்கு அவங்க கூட உடலுறவு வைக்கணுமா, அதை தான் வந்து இன்டைரக்டாக சொல்கிறான். இந்த மாதிரி கேடுகட்ட சமூகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அதையும் பார்த்துட்டு எல்லாரும் அங்கே கைத்தட்டி சிரிக்கிறாங்களே, அந்த மாதிரி கேடுகட்ட சமூகத்தில் தான் நீங்களாம் வாழ்ந்துருக்கீங்க. பெண்களே, உங்களோட கற்பு எவ்வளோ புனிதமாக போற்றப்பட்டுச்சு முன்னாடி காலத்தில். இப்போது அந்த கற்பு ஒரு பிரியாணி கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்கு. அப்படின்னா நீங்கள் அந்த பொக்கிஷத்தை எளிதாக உங்கள் காதலனுக்கு தரதுனால தான் இவ்வளோ கேவலமாக அவனுங்க பேசுகிறானுங்க. ஆண்கள் மிக கொடூரமானவர்கள். இங்கே பெண் பிள்ளைகளையும் பெண் குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல், ஒரு கொடூர்கள் கிளவி கூட விட்டு வைக்காமல் பண்ணுறான். அப்படின்னா இந்த சமூகத்தில் தான் நீ வாழ்கிற. அப்படின்னா உன்னோட கற்பை நீ பாதுகாத்தாதான் உன் கற்புக்கு மரியாதை கிடைக்கும். உன் கற்பை நீ கேலித்தனமாக விட்டுட்ட அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்காக அவன் ஆசைப்பட்டான்னு சொல்லி விட்டுட்ட அப்படின்னா, அது கேவலமான சமூகத்தில் கேவலமாக பார்க்கப்படும். உன் கற்பு பொக்கிஷம். உன்னோட பில்லை நீயே பே பண்ணு. முக்காடு நேர்கள் சார்பா, முக்காடு வெற்றிகளின் சார்பா நான்